பவ சரி ரி 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 பின பவ சரவண வீரா நமோ நம டி பவ சரவண நிர நிர நிரன வசர ஹண பவர்க முருகா முருகா உனக்கு ஏதும் தவறான எண்ணம் வேண்டாம். என்னோடு வா. உனக்கு அழகான ஆடையுடுத்தி பேரலங்காரம் செய்து நான் உன்னை அழகு செய்கிறேன். அன்னையே, இந்த கோலத்தில் என்ன பிழை உள்ளது? தந்தையும் எளிமையாகத்தானே உள்ளார். அவரை நீங்கள் மணக்கவில்லையா? தாய் தந்தையர் தாம் செய்வதற்கு எதிராக அறிவுரை செய்தால் அதை ஏற்பது தகுமோ? ஆகவே நான் கைலாயம் வரமாட்டேன். இந்த கோலத்தையும் நான் துறக்க மாட்டேன். இந்திரா, என்ன வியப்பு இது! தேவர்கள் யாவரும் எப்போதும் கைலாயத்திற்கோ வைகுந்தத்திற்கோ தானே செல்வது வழக்கம். இது என்ன விதிவிலக்காக பிரம்மலோகத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டிலிருந்து முருகனை கைலாயத்திற்கு அழைத்து வர ஈசன் பணித்திருக்கிறார். தங்களையும் அழைத்துச் செல்லலாம் என்று நாங்கள் இங்கு வந்துள்ளோம். புறப்படுங்கள், செல்லலாம். முருகனோ சிறுவன், அவனை அழைக்க நான் எதற்கு? இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் செல்வதே தேவையற்ற வேலை என்று நான் கூறுவேன். மேலும் இது அவர்களின் குடும்ப பிரச்சனை. அதில் நான் தலையிட விரும்பவில்லை. நீங்கள் விரும்பினால் சென்று வாருங்கள். ஸ்ரீமன் நாராயணன் கூட வர சம்மதித்திருக்கிறார். தாங்களும் வந்தால் சிறந்தது என்று கருதுகிறோம். ஆகவே ஸ்ரீமன் நாராயணனுக்கு முருகன் மருமகன். அவர்களுக்குள் பலமான உறவு உள்ளது. மருமகனை சமாதானம் செய்ய மாமன் செல்வதில் வியப்பு ஒன்றும் இல்லையே. இவர்களுக்கிடையில் எனக்கு என்ன வேலை? எனக்கு அநேக பணிகள் உள்ளன. நீங்கள் புறப்படுங்கள். அப்படியே ஆகட்டும் பிரம்மதேவரே, நாங்கள் புறப்படுகிறோம். சுவாமி, முருகன் குறித்து ஏன் அனைவரின் முன்னிலையிலும் இவ்வாறு பகிர்ந்தீர்கள்? நான் உண்மையைத்தான் கூறினேன். இதில் தவறென்ன உள்ளது? முருகா, ஒவ்வொரு செயலுக்கும் காரிய காரணங்கள் உண்டு. நீ விரும்பியா இங்கு வந்தாய்? கடும் சினத்தில் நீ இங்கு வந்தது தவறு என்று தமிழ் புலவர் ஔவையே கூறினார். நான் கூறியது சரிதானே? உன் பெற்றோர் மீது வெறுப்பை காட்ட நீ இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தாய். ஆனால் அதை மனமுவந்து உன் விருப்பத்தோடு புரிந்தாயா? உன் இதயத்தை தொட்டுச் சொல். நீ நீதி வழுவ மாட்டாய் என்ற நம்பிக்கையில் நான் உன்னை கேட்கிறேன். குமரா, ஒரு மாங்கனிக்காக உன் மீது அன்பை பொழியும் உன் அண்ணனோடு சண்டையிடுவது அழகா? ஞானத்தையும் உன்னையும் பிரிக்க இயலுமா? நீயே ஞானப்பழமாக இருக்க உனக்கு ஒரு ஞானப்பழம் வேண்டுமோ? இல்லை. அழகிய சொற்களை கொண்டு
என்னை மூடனாக்க முயற்சி செய்ய வேண்டாம். மூத்த புத்திரன் விநாயகரே, தங்களின் செல்வ புத்திரன். அவரே தங்களிடமிருந்து தோன்றியவர். நான் தந்தையிடமிருந்து தோன்றியவன். அதனால்தான் தங்களுக்கு என்னிடம் இந்த பாரபட்சம். ஆனால் எனக்கு என் தந்தையும் அநீதி இழைத்து விட்டார். முருகா, உன் பிறப்பின் முழு கதையையும் நீ அறிய மாட்டாய். அதனால் தான் இப்படி பேசுகின்றாய். உன் தந்தை ஈசனில் சரிபாதியை உன் அன்னை உமையவளான நான் பெற்றிருக்கிறேன். மகாதேவரின் இடப்பகுதியில் இருப்பது நானே. இப்போது அறிந்து கொண்டாய் அல்லவா? முருகா, நீ சிவபார்வதி மைந்தன் என்பதில் உனக்கு ஐயம் வேண்டாம். அன்னை தந்தையரான நாங்கள் எப்படி உனக்கு அநீதி இழைப்போம்? ஆனால் ஒன்று, தற்போது நீ கொண்டிருக்கும் இந்த தியான நிலை உன்னை நீ அறிந்து உன் உள்ளொளி பெருகி ஞானத்தை அடைய வழிவகுக்கும். இதை உன் தந்தை அறிவார். அவரே இதை முன்னின்று நடத்துபவர். நீ உன்னை அறிந்து உள்ளொளி பெருகி ஞானத்தை அடையவே உன் பொறுப்புகளை நீ அறிய வேண்டும் என்பதே மகாதேவரின் எண்ணம். முருகா, துறவு நிலை என்பது அனைத்தையும் வெறுத்து ஒதுக்குவது அல்ல. இன்பத்தையும் துன்பத்தையும், வளமையையும் வறுமையையும், நன்மையையும் தீமையையும் சமமாக கருதுவதே சந்நியாசம். முருகா, சூரபத்மன் நீ இங்கு இருப்பதையே விரும்புகிறான். நீ கைலாயத்தில் இருப்பதை விட இங்கிருப்பதுதான் அவன் உயிருக்கு பாதுகாப்பு என்று எண்ணுகிறான். முருகா, அநீதியையும் அதர்மத்தையும் நீ அழிக்க வேண்டாமா முருகா? கந்தா, நீ அசுரகுலத்தையே அழிப்பாய் என்னும் நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். முருகா, எங்கள் நம்பிக்கையை நீ தகர்த்தெறியலாமா? நன்று. நான் கைலாயத்திற்கு வர சம்மதிக்கிறேன். முருகா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற என் வாக்கிற்கு உயிர் கொடுத்து என் மனதில் பால் வார்த்தாய். உன்னை உன் தாய் தந்தையரோடு காண்பதில் எனக்கு நான் அடைந்த மகிழ்ச்சி அளவே இல்லையப்பா முருகா. முருகா, என் மீது உனக்கு வருத்தம் ஏதும் இல்லையே? அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். தாங்கள் அனைவரும் என் மீது அக்கறை கொண்டு இங்கே எழுந்தருளியுள்ளீர்கள். ஆனால்
பிரம்மதேவர் எங்கே? முருகா, இது குடும்ப விவகாரம் என்பதால் அவர் வரவில்லை என்று மறுத்துவிட்டார். முருகா, கந்தா, குமரா, ஞானப்பழத்திற்காக நீ இந்த மலைக்கு வந்தாய். இப்போது நீயே இங்கு ஞானப்பழமாக இருக்கிறாய். பழம் நீ என்பதால் இனி இந்த மலை பழனிமலை என்று போற்றப்படும். பழனி முருகனுக்கு அரோகரா! தமிழ் கடவுளுக்கு அரோகரா! தண்டாயுத பாணிக்கு அரோகரா! மயில் வாகனனுக்கு அரோகரா! என்ன கூறினாய்? என்னால் உன்னை கொல்ல முடியாதா? இப்போது பார். வீரர்களே, ஜெயந்தன் மரணித்த செய்தியை 14 புவனங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மைந்தனின் சடலத்தை பெற்றுச் செல்ல இந்திரனும் இந்திராணியும் இங்கு வந்துதானே ஆக வேண்டும். தந்தையே, அங்கே பாருங்கள். குருதேவா, இங்கு என்னதான் நடக்கிறது? குருதேவா, ஜெயந்தன் சிரித்துக் கொண்டிருக்கிறான், தாங்கள் மௌனம் காக்கிறீர்கள். இதன் பொருள்தான் என்ன? உன்னால் ஒருபோதும் ஜெயந்தனை கொல்ல முடியாது சூரபத்மா. ஏன்? ஜெயந்தன் பார்க்கடலிலிருந்து தோன்றிய அமிர்தத்தை உண்டவன். ஜெயந்தன் மட்டுமல்ல, தேவர்கள் யாவரும் உண்டார்கள். ஆனால் அசுரர்களை ஏமாற்றி அந்த அமிர்தத்தை உண்ண விடாமல் தடுத்து விட்டார்கள். மூடனே, உன்னால் என்னை கொல்ல முடியாது என்று முன்பே கூறினேனே. மூடனே, நன்றாக சிரித்துக்கொள். வீரர்களே, இவனை கடுமையாக சித்திரவதை செய்யுங்கள். கணமும் ஓய்வின்றி தாக்குங்கள். வலியின் வேதனை என்னவென்பதை இவன் உணரட்டும். இதுதான் சரியான முடிவு சூரபத்மா. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. தந்தையே, முருகா, வந்து விட்டாயா? தந்தையே, என்னை மன்னித்து விடுங்கள். தங்களின் சொல்லுக்கு செவி சாய்க்காதது என் பிழையே. தங்களின் செயலை புரிந்து கொள்ள முடியாமல் அடியேன் பிழை புரிந்து விட்டேன். முருகா, நீ புரிந்தது பிழை அல்ல, வரலாறு. இங்கு எவர் ஒருவரும்
உன் செயலில் குற்றமும் காண மாட்டார். இந்த உலகம் உள்ளவரை உன் செயல் புகழோடு நிலைத்து நிற்கும். முருகா, நீ கைலாயத்தை துறந்து சந்நியாசம் ஏற்றதும் உனக்கென ஓர் உலகத்தை உண்டாக்கிக் கொண்டதும் உன் வலிமையை காட்டுகிறது. தந்தையே, சிவசக்தியின் அருளின்றி என்னால் எப்படி என் வலிமையை காட்டியிருக்க இயலும்? முருகா, உன்னில் நாங்கள் இருக்கின்றோம். எங்களில் நீ இருக்கின்றாய். தமிழ் மக்கள் உன்னை தெய்வமாக கொண்டாடி மகிழ்வார்கள். நீ குடிகொண்ட பழனிமலைக்கு பால் குடமும் காவடியும் எடுத்து உன்னை வணங்குவார்கள் தமிழ் மக்கள். பலே பலே, தேவலோகத்தின் அதிபதியான இந்திரதேவனின் புத்திரன் ஜெயந்தனுக்கு உகந்த பரிசு. ஜெயந்தா, வலியை விட மரணமே மேல் என்று நான் கூறிய சொற்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ? ஆனால் உன்னாலும் உன்னை காத்துக்கொள்ள முடியாது, என்னாலும் உன்னை கொல்ல முடியாது. அடடா, அந்தோ பரிதாபம்! என்ன ஒரு இக்கட்டான நிலை! சூரபத்மா, அகந்தையிலும் தான் என்ற செருக்கிலும் சிரிக்காதே. இன்றைய எண்ணிலை நாளை உனக்கு வரலாம். வாழ்க்கை என்பது ஒரு சுழலும் சக்கரம். அது மேலும் கீழும் சுழன்று கொண்டிருக்கும். இன்று எனக்கான பரிசு நாளை உனக்கானதாக மாறும். காலத்தின் பிடியிலிருந்து நீ தப்ப முடியாது என்பதை மறந்து விடாதே. மூடனே, பிதற்றாதே. காலம் என் தந்தையின் முன் மண்டியிட்டு சேவை புரிய காத்திருக்கிறது. அதை அறியாமல் நீ ஏதேதோ உளறுகிறாய். சரியாக சொன்னாய் பானுகோபா. அரசே, கடம்பாசுரா, தென்னாட்டில் முருகனுக்கு காவலாக இருப்பதை விடுத்து இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ? இளவரசே, அங்கு விநாயகன் வந்து விட்டான். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. ஈசனே, ஊடலால் பிரிந்தவர் கூடும்போது சொல்லுக்கு இடமற்று போகும். சுயநலத்தின் காரணமாக பிரிந்தவர் கூடலாம். ஆனால் பொதுநலத்தின் காரணமாக பிரிந்த ஈசனின் குடும்பமே இன்று ஒன்றாக கூடியிருக்கிறது. வேதநாயகா, மலையவளே, உமையவளே, எனக்கு ஞானத்தை வழங்கிய விநாயக பெருமானே,
என் அகந்தையை அழித்த கந்த பெருமானே, நீங்கள் யாவரும் இணைந்திருந்து இந்த உலகத்தை வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும். சூரபத்மா, காலச்சக்கரத்தின் பலத்தை பார்த்தாயா? தேவர்களின் தேவசேனாதிபதி முருகன் வருவான், எங்களை காப்பான். அந்த முருகன் எப்படி வருகிறான் என்பதை பார்த்து விடுகிறேன். வீரர்களே, சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. பனி படர்ந்த திரு கையில் அயங்கிரியில் அணி திரண்டமரர் முனிவர்த்தம் குலமும் இனிய கந்தர்வர் இசை பெரும் புலவர் அனைவரும் வந்து இருபதம் பணிக வானவர் தானவர் நாடு குலுங்க பாலை மனோகரி மாது குலுங்க நாரண நான்முகன் மேனி துலங்க சைக்கிளை சுத்தமன புகழ் எழுவதை அற்புத பண்களின் ஒப்பிய இசைகள முழங்கழவிடு சதங்கையணி இருப்பதங்களை நிலமும் வணங்கி வழிபட பிறவாத வரம் வேண்டும். என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் வேண்டும். ஐயனா, இறைவா, மகாதேவா, மகாதேவா, நமசிவாயா, சர்வேஸ்வரா. போட்டி என்னும் நிகழ்வு வெற்றி தோல்வியை தீர்மானிக்க மட்டுமல்லாமல் பெறுவதும் இழப்பதும் வாழ்க்கையின் ஓர் அங்கமே என்னும் உண்மையை உணர்த்தவே வருகிறது.